This video is sponsored by EduQuest Digital Marketing Teaching Program. கூரையும் கூட தங்கத்தினால் ஆக்கப்பட்டதென கூறுவர். ரஷ்ய அரசி முதலாம் கேத்ரினாவின் வேண்டுகோளுக்கிணங்க 1717 ஆண்டில் கட்டப்பட்டாலும் அமைப்பு சரியில்லை என 1743 புதுப்பிக்கப்பட்டது. புது பொலிவாக்கிய பெருமை கட்டிடக் கலைஞரான பார்த்தலோமியா ராஸ்ட்ரேலியை சாரும். 4 வருடங்களின் பின்னர் 325 மீட்டர் நீள மாளிகையான ரஷ்யாவின் கேத்ரின் அரண்மனை அமைக்கப்பட்ட நாள் இன்று. ஆண்டு 1756. புதுக்கோட்டை மன்னர் கல்லூரியின் முதல் மாணவி. சென்னை பல்கலைக்கழகத்தில் மருத்துவம் படித்து பட்டம் பெற்ற முதல் பெண் மருத்துவர். சென்னை மாகாண சட்டப்பேரவையின் முதல் பெண் உறுப்பினர். சட்டப்பேரவையின் துணைத் தலைவர் பதவி வகித்த முதல் பெண்மணி. சென்னை மாநகராட்சியின் முதல் பெண் மேயர். சென்னை மாகாண சமூக நல வாரியத்தின் முதல் பெண் தலைவர். இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் என பல முதல்களை கண்டவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. இப்பெருமைகளை தாண்டி பெண்களுக்கு ஓட்டுரிமையை போராடி பெற்றவர். பன்னெடுங்காலமாக இருந்து வந்த தேவதாசி முறையை ஒழிப்பதற்கு சட்டம் இயற்ற வழிவகுத்தவர். அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையை நாட்டிற்கு தந்த பெருமை அவரையே சாரும். அவரின் பெருமைகளை சொல்ல பக்கங்கள் போதாது. புதுக்கோட்டைக்கு அருகில் உள்ள திருக்கோகர்ணத்தில் நாராயணசாமி சந்திரமாலின் மகளாக டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1886. சாசி டான்சுலே மெட்ரோ புத்தகத்தை வெளியிட்ட பிரான்சின் கியூனோ என்ற எழுத்தாளரால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் எழுத்தாளர் பேட்ரிக் மொதியானோ. இவரின் முதல் புதினம் 1968 வெளியான லா பிளேஸ் டி டெட்லி பிரான்சின் மற்றும் பல நாடுகளின் இலக்கியத்திற்கான பரிசுகளை பெற்ற பேட்ரிக் 2014 ஆண்டுக்கான இலக்கிய நோபல் பரிசினை பெற்றார். பிரெஞ்சு எழுத்தாளர் பேட்ரிக் மொதியானோ பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1945. தமிழ் அறிஞர், உரையாசிரியர், நினைவாற்றல் கலைஞர், கவிஞர், தமிழாசிரியர், மொழிபெயர்ப்பாளர் என பன்முகம் கொண்டவர் பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர். பெற்றோர் வேங்கட கிருட்டிணன், சீதாலட்சுமி. இட்ட பெயர் லட்சுமி நாராயண அவதானிகள். 20க்கும் மேற்பட்ட தமிழ் நூல்களை எழுதிய நாராயணசாமி ஐயரின் நற்றிணைக்கான உரை பலரை பெரிதும் கவர்ந்தெழுத்திருக்கிறது. வாய்ப்பிருந்தால் இவரின் புத்தகங்களை வாசித்து பார்க்கலாமே. தமிழறிஞர் பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர் நினைவு நாள் இன்று. ஆண்டு 1914. தஞ்சாவூர் மராத்திய மன்னன் சரபோஜியின் அரண்மனையை அலங்கரித்த 4 பரதநாட்டிய கலைஞர்கள் சின்னையா, பொன்னையா, சிவானந்தம், வடிவேலு. பரதநாட்டிய அம்சங்களான அலாரிப்பு, ஜதீஸ்வரம், சப்தம், வர்ணம், தில்லானா போன்றவற்றை வடிவமைத்த பெருமை இவர்களையே சாரும். இவருள் KP சிவானந்தம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சங்கீத பூசணம் பட்டம் பெற்றதோடு வீணையும் கற்று தேர்ந்தவர். தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியில் ஆசிரியராகவும் அண்ணாமலை பல்கலைக்கழக இசைப்பிரிவு தலைவராகவும் பணியாற்றிய சிவானந்தம் பல இசை நூல்களையும் வெளியிட்டுள்ளார். சங்கீத கலாநிதி, கலைமாமணி, சங்கீத நாடக அகாதமி, சங்கீத சூடாமணி விருதுகளை பெற்ற கலைஞர் KP சிவானந்தம் நினைவு நாள் இன்று. ஆண்டு 2003. கடத்துதல் அன்றாட வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளில் ஒன்று. உடலுக்கு தேவையான குருதியை கடத்தும் இரத்த குழாய்கள், உயிர் வழியை கடத்தும் இதயத்தின் வாழ்வுகள், இவையெல்லாம் நன்மை தரும் கடத்துதல்.
ஆனால் மனிதனை மனிதன் கடத்துதல் என்பது சரிதானா? ஆள் கடத்தல் என்பது மனித உரிமை மீறலன்றோ? உலக அளவில் இது போன்ற விடயங்கள் நடப்பதை தடுத்திட ஐநா பொதுச்சபை எடுத்தது ஓர் தீர்மானம் அன்று. அதனால் ஆண்டுதோறும் கடைபிடிக்கின்றோம் ஆள் கடத்தலுக்கு எதிரான உலக நாள் என்று தொடங்கப்பட்ட ஆண்டு 2014. நல்ல நட்பு நானிலம் போற்ற வழிவகை செய்யும். முதலில் 1958 ஆண்டு பராகுவேயில் உலக நட்பு நாள் முன்மொழியப்பட்டது. இருப்பினும் 1930 ஆண்டு ஜாய்ஸ் ஹால் என்பவரால் முதலில் ஏற்பாடு செய்யப்பட்டது. நிறைவாக ஜூலை 30 அதிகாரப்பூர்வ நண்பர்கள் நாளாக ஐநா அறிவித்தது. சில நாடுகளில் ஆகஸ்ட் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படுகிறது நட்பு நாளாக. அந்நாடுகளில் இந்தியாவும் அடங்கும் என்று உலக நண்பர்கள் நாள். This video is sponsored by EduQuest Digital Marketing Teaching Program.